கன்னியாகுமரி மாவட்டம் வில்லுக்குரி பகுதியில் உள்ள திருவிடைக்கோடு சடையப்பர் கோவிலில் வெள்ளம் புகுந்த நிலையில் பிரதோஷ தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் கணுக்கால் அளவு தேங்கிய மழைநீரில் நின்றபடி சாமி தரிசனம் செய்தனர். தக்கலை சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் வில்லுக்குரி கால்வாயில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அப்பகுதியில் உள்ள திருவிடைக்கோடு சடையப்பர் கோயில் குளம் நிரம்பி கோயிலுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது. கோயிலுக்குள் புகுந்த வெள்ளம் மூலவர் சன்னிதானத்திற்குள்ளும் புகுந்ததால் கணுக்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கியது. தண்ணீர் தேங்கிய நிலையிலும் பிரதோஷ தரிசனத்திற்காக வந்த பக்தர்கள் தண்ணீரில் நின்றபடி சாமி தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நள்ளிரவில் கொட்டி தீர்த்த கனமழை காரணமாக சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். அந்தியூர் அத்தானி சாலையில் உள்ள தவிட்டுப்பாளையம் பாலம் அருகே அதிக அளவில் மழைநீர் தேங்கியதால் வாகனங்கள் ஊர்ந்து சென்றன. விடியா திமுக அரசு மழைநீர் வடிகால் பணிகளை முறையாக மேற்கொள்ளவில்லை என வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தென்காசியில் போக்குவரத்து நெரிசலில் சென்று கொண்டிருந்த காரின் பின்புறத்தில் அரசு பேருந்து மோதி விபத்திற்குள்ளானது. தென்காசியிலிருந்து செங்கோட்டை நோக்கி சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து தென்காசி மேம்பாலத்தில் போக்குவரத்து நெரிசலில் சிக்கியது. அப்போது எதிர்பாராத விதமாக போக்குவரத்து நெரிசலில் சிக்கிய கார் ஒன்றின் மீது மோதியதில் காரின் பின்புற கண்ணாடி உடைந்து சேதமானது. இந்த விபத்தால் மேம்பாலத்தில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் பேருந்தில் சென்ற 20க்கும் மேற்பட்ட பயணிகள் பேருந்திலிருந்து இறக்கிவிடப்பட்டதால் பயணிகள் சிரமத்திற்குள்ளாகினர். விடிய அரசின் பேருந்துகள்தான் ஓட்டை உடைசலாக இருக்கிறதென்றால் ஓட்டுநரும் இப்படியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அருகே சாலை விரிவாக்கத்திற்காக அனுமதியின்றி ஏரிக்கரை உடைக்கப்பட்டதற்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். திருவாலங்காடு அடுத்த தொழுதாவூர் கிராமத்திற்கு சொந்தமான ஏரியின் கரையை சாலை விரிவாக்க பணிக்காக ரயில்வே துறை அதிகாரிகள் உடைத்துள்ளனர். இதையறிந்த கிராம மக்கள் ஏரிக்கரையை உடைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உரிய அனுமதியின்றி ஏரிக்கரையை உடைத்ததால் சாலை விரிவாக்க பணியை நிறுத்தி கரை உடைப்பை சரி செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். கள்ளக்குறிச்சி அருகே கால்நடை உதவி மருத்துவர் குடியிருப்பு கட்டடத்தை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து அரசு அதிகாரிகள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சங்கராபுரம் சாலையில் உள்ள கால்நடை உதவி மருத்துவர் குடியிருப்பு கட்டடம் இடியும் நிலையில் இருப்பதாகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த கட்டடத்தை இடித்து அகற்றுவதாகவும் கூறி வருவாய்த்துறையினர் பொக்லைன் எந்திரத்துடன் வந்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கால்நடை உதவி இயக்குனர் சம்பவ இடத்திற்கு வந்திருந்த போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சற்று பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு நகராட்சியில் கால்வாய்களை சுத்தம் செய்யும் தூய்மை பணியாளர்களுக்கு விடிய ஆட்சியில் பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அனுமந்த புத்தேரி பகுதியில் கழிவுநீர் செல்லும் பெரிய கால்வாயை தூய்மை பணியாளர்கள் பாதுகாப்பு உபகரணங்களான கையுறை, முகக்கவசம் இல்லாமல் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருவதால் பல்வேறு நோய் தொற்று பரவ வாய்ப்புள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் நகராட்சி சார்பில் ஜேசிபி உள்ளிட்ட இயந்திரங்கள் இருந்தும் கழிவுநீர் கால்வாயில் இறங்கி தூய்மை பணியாளர்கள் சுத்தம் செய்து வருகின்றனர். எனவே விடியா திமுக அரசு தூய்மை பணியாளர்களுக்கு முறையான பாதுகாப்பு உபகரணங்களை வழங்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி உள்ளனர். தூய்மை பணியாளர்கள் கையில எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாம, காலம் இல்லாம காவாயில இறங்கி கையாலேயே அந்த கழிவுகளை அள்ளி போடுறது உண்மையா மனவேதனையா இருக்குது. தமிழக அரசாங்கம் உடனடியாக இதுல கவனம் செலுத்தின. திண்டுக்கல் மாவட்டத்தில் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ள 66 கட்டிடங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. திண்டுக்கல்லில் கடந்த சில தினங்களாக பெய்த மழை காரணமாக மாநகராட்சி பகுதியில் பிச்சை முகதின் சந்தில் உள்ள 2 மாடி குடியிருப்பின் முகப்பு பகுதி இடிந்து விழுந்தது. இந்த விபத்தின் எதிரொலியாக மாநகராட்சி நகரமைப்பு பிரிவு அலுவலர்கள் திண்டுக்கல் நகரில் சேதமடைந்த கட்டிடங்களை குறித்து ஆய்வு மேற்கொண்டனர். இந்த ஆய்வின் அடிப்படையில் சேதமடைந்து இடியும் நிலையில் உள்ள 66 கட்டிடங்களை அப்புறப்படுத்த உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நாகூர் தர்கா குளத்தில் செத்து மிதக்கும் ஆயிரக்கணக்கான மீன்களை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. நாகூர் தர்கா குளத்தில் புனித நீராட பக்தர்கள் பலரும் வருகை தரும் நிலையில் கோடை வெயிலால் குளத்தில் நிறம் மாறி மீன்கள் செத்து மிதந்தன. இதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் துர்நாற்றம் வீசியதால் பக்தர்கள் மற்றும் அப்பகுதிவாசிகள் அவதியடைந்தனர். இந்நிலையில் தர்கா நிர்வாகத்தினர் சிறிய படகு மூலம் மீன்களை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் அருகே கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு எருது விடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. ஆத்தூர் அருகே உள்ள கன்னிவாடியை அடுத்த கோனூரில் வெங்கடேச பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான எருது விடும் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து 100க்கும் மேற்பட்ட எருதுகள் கலந்து கொண்டன. இத்திருவிழாவை காண ஏராளமான மக்கள் அப்பகுதியில் குவிந்தனர்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே சரக்கு வாகனம் சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள அம்பிளிக்கை பகுதியில் சென்று கொண்டிருந்த சரக்கு வாகனம் திடீரென பிரேக் போட்டதில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் 3 இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்த நிலையில் விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை அருகே கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குளத்தை சுற்றி நடைபாதைக்காக அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் இடிந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. கரம்பக்குடி அடுத்த பங்களாகுளம் கிராமத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 53 லட்சம் ரூபாய் மதிப்பில் பணிவிருத்தி பணிகள் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கரம்பக்குடி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் மழையால் பங்களாகுளத்தில் உள்ள குளத்தை சுற்றி நடைபாதைக்காக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள கான்கிரீட் இடிந்து விழுந்தது. ஒப்பந்ததாரர் தரம் இல்லாத பொருட்களை கொண்டு கான்கிரீட் அமைத்ததாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 53 லட்சத்தில் போட்ட நடைபாதையெல்லாம் ஒரு மலையில் எல்லாம் சரிஞ்சு குளத்துக்குள்ளே போய் கிடக்குது. இந்த மலைக்கே இது தாக்கு பிடிக்கலை. அப்போ இது தொடர்ச்சியான முறைகேடு நடந்திருக்கு. இது கண்டித்து நாங்கள் கடந்த 4வது மாதம் காரி துப்பும் போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். இதுக்கு காவல்துறை எங்களுக்கு அனுமதி தரலை. தற்பொழுது இந்த குளத்தை அளவீடு செய்ய சொல்லி நாங்கள் வருவாய்த்துறைக்கு பரிந்துரை பண்ணியிருக்காரு பேரூராட்சி செயலாளர். எனவே அந்த குளத்தை அளவீடு செய்து இப்போ என்ன அளவு இருக்க குளம் அந்த குளத்தை வெட்டி பராமரிப்பு பற்றி செய்யணும். 53 லட்சத்துக்கு என்ன பயன்பாடோ அந்த பயன்பாட்டை செய்யாமல் தவறுனுச்சுன்னா கண்டிப்பாக தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு கடுமையான போராட்டத்தை நாங்கள் முன்னெடுக்க முடிவு பண்ணியிருக்கிறோம். சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே செக்கானூர் கதவணையில் செத்து மிதக்கும் மீன்களை அப்பகுதி மீனவர்கள் கூடைகளில் அள்ளிச் சென்றனர். மேட்டூர் அருகே உள்ள செக்கானூர் கதவணையில் தேக்கி வைக்கப்பட்டுள்ள நீரில் அரஞ்சான், கரிமீன் உள்ளிட்ட பல வகையான மீன்கள் உள்ளன. இந்த நிலையில் இந்த கதவணையில் உள்ள மீன்கள் திடீரென இறந்து மிதந்தன. இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள மீனவர்கள் டன் கணக்கில் செத்து மிதந்த மீன்களை அள்ளிச் சென்றனர். மீன்கள் எப்படி இறந்தன என்பதில் அச்சம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டம் நாகூர் தர்கா பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் வெளியேறுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். நாகூர் தர்கா குளம் கிழக்கு வாசல் பகுதியில் உள்ள பாதாள சாக்கடை தொட்டியிலிருந்து வெளியேறும் கழிவு நீரானது சாலைகளில் தேங்கி நிற்கிறது. இதனால் நோய் தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளதோடு வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே விடியா திமுக அரசின் நகராட்சி நிர்வாகம் சாலையில் தேங்கி நிற்கும் பாதாள சாக்கடை கழிவு நீரை அகற்ற வேண்டுமென அப்பகுதி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் பிணவரையில் உள்ள குளிர்சாதன பெட்டிகள் பழுதாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மணப்பாறை அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையில் உள்ள பிரேத பரிசோதனை அறையில் 4 குளிர்சாதன பெட்டிகள் உள்ளது. இந்த நிலையில் சுமார் 1.5 மாதங்களாக இந்த குளிர்சாதன பெட்டிகள் பழுதானதால் இறந்தவர்களின் உடல்களை மருத்துவமனையில் வைக்க முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் உடலை பிரேத பரிசோதனை செய்ய திருச்சி மருத்துவமனைக்கு அனுப்பும் நிலை உள்ளதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். மாரத்தானில் அக்கறை காட்டும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாசு எப்போது மருத்துவமனைகள் மற்றும் நோயாளிகள் மீது அக்கறை செலுத்துவார் என மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அடுத்த மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் கட்டி முடிக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் திறப்பு எப்போது என கிராம மக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர். மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் கட்டி முடிக்கப்பட்டு பல மாதங்களாகியும் திறப்பு விழா காணாமல் உள்ளது. இந்த நிலையில் புவனகிரி பகுதிகளில் டெங்கு, மலேரியா உள்ளிட்ட அபாயகரமான காய்ச்சல் பரவி வரும் நிலையில் உடனடி சிகிச்சை இல்லாமல் அப்பகுதி மக்கள் அவதியுற்று வருகின்றனர். இதனால் புதிதாக கட்டப்பட்டுள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை விரைந்து திறந்து பயன்பாட்டிற்கு கொண்டு வருமாறு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.